அதுக்கப்புறம் சோம்பு, மல்லி, அந்த சுக்கு எல்லாத்தையுமே நம்ம வறுத்துடணும். லேஸ் வறுப்பையாக வறுக்கணும். அந்தளவுக்கு வறுத்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், பொடி பண்ணலாம். நான் உங்களுக்கு வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா வறுத்து ஆற வச்சு தான் பொடி பண்ணணும். எல்லாமே வறுத்துட்டு வந்தாச்சு. பாருங்கள், எல்லாம் வறுத்தாச்சு. எல்லாமே வறுத்தாச்சு. நல்லா வாசம் வர இந்த பாருங்கள் சுடுது, அப்படியே கை சுடுது. இது எல்லாமே கொஞ்சம் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும்தான் நான் சூடு வர வறுத்தேன். மற்றதில் அப்படின்னா நல்லா வாசம் வர தான் வறுத்தேன். மல்லி, இந்த சோம்புலாம் நல்லா, ஆனால் சிம்லேயே போட்டு தான் வறுத்தேன். நீங்கள் என்ன ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சிருக்கலாம், கிடையாது. நான் கரெக்டாக எனக்கு 1/2 அன் ஹவர் ஆயிருக்கு இது எல்லாமே வறுத்து முடிக்க. அதுவும் கொஞ்சம் கூட அடுப்பை பெருசாக வச்சிடாதீங்க. இந்த பாருங்கள் சுக்கு கூட சுடுது, இப்படி தொட்டால் பயங்கரமாக சுடுது.